உங்க கட்சியின் பிரதிநிதியே பார்லிமெண்ட்ல இந்த பில்லை பைலட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டுவீங்களா, கூட்டம் கூப்பிடுவீங்களா? முதலமைச்சரோட இந்த மோசடி செயல், இட் இஸ் a fraudulent act on the part of the chief minister of Tamil Nadu. 12 வருஷம் ஆகியும் இன்னும் நீங்க மாணவர்களை தயார் பண்ணலையா? அது மோசடி செயல் இல்லையா? ஆளை துப்புக்கட்ட செயல் இல்லையா? முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்க. அதை விட நாளைய மறுநாள் நீங்க கூட்டி இருக்கிற மோசடியான கூட்டத்துக்கு மாற்றே என்ன? First you resign. இறை அருட்பணி மன்றம் சார்பாக இங்கிருந்து இந்து பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு தீர்த்த யாத்திரைக்காக செல்கிறார்கள். அவர்களை வழி அனுப்புகின்ற நிகழ்ச்சி இன்னைக்கு ஏற்பாடாயிருக்கு. இந்த பாரத நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு இந்து கலாச்சார பண்பாடு வாழ்க்கை முறைதான் காரணமா இருக்கு. ஏனென்றால் இங்கு இருக்கின்ற நாம் வாழ்க்கையில் ஒரு நாளாவது காசிக்கு செல்ல வேண்டும், அங்கு கங்கையிலே தீர்த்தமாடி காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும்னு நினைக்கிறோம். அதே மாதிரியா நாட்டின் வடபகுதியிலே இருப்பவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது ராமேஸ்வரம் சேதுபந்தனத்தை தரிசனம் செய்து அங்கு கடலிலே நீராட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பழக்கம் தொன்று தொட்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு அரசியல் சட்டம் மாத்திரம் காரணம் இல்லை, இந்த கலாச்சாரம் பண்பாடு காரணமாக இருக்கிறது. அதனால இன்றைய தினம் ராமேஸ்வரத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருப்பவர்களை வழி அனுப்பதற்காக வந்திருப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் சிவராத்திரியை ஒட்டி சிவாலய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு ராமேஸ்வர தரிசனத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஊடக நண்பர்கள், நான் இதோட நிறுத்திக்கின்றேன்னா நீங்க திருப்தி ஆக மாட்டீங்க. அதனால உங்களுடைய திருப்திக்காக நாளை மறுநாள் ஒரு மோசடியான கூட்டமானது மாநில அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. எதுக்காக அது? அந்த கூட்டம் நீட்டை எதிர்த்தான். நண்பர்களே, உண்மையை மக்களுக்கு சொல்ல உங்கள் உதவி எனக்கு வேணும். காரணம், நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் 2010 நீட் பில்ல பார்லிமெண்ட்ல பைலட் பண்ணது யாரு? காந்தி செல்வன்கிற திமுக அமைச்சர். நீங்க ஆட்சியில இருப்பீங்க, உங்க கட்சியின் பிரதிநிதியே பார்லிமெண்ட்ல இந்த பில்லை பைலட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டுவீங்களா, கூட்டம் கூப்பிடுவீங்களா? முதலமைச்சரோட இந்த மோசடி செயல், இட் இஸ் a fraudulent act on the part of the chief minister of Tamil Nadu. இவ்வளவு பெரிய மோசடியை செய்யற திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் நான். அதோட மட்டும் இல்ல, நீட் முதல் எக்ஸாம் என்னைக்கு நடந்தது? 2013. அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரல, மாண்புமிகு பிரதமர் மோடிஜி இல்ல, நீங்க இருக்கும் பொழுதே நடந்தது. அந்த சமயத்துல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மேடம் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் மாநிலத்திற்கு ஓராண்டு விலக்கு வேணும்னு கேட்டாங்க. ஓராண்டு விலக்கு கேட்கும் பொழுதே அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? டு ப்ரிப்பேர் தி ஸ்டூடெண்ட்ஸ். நான் கேட்கிறேன், 12 வருஷம் ஆகியும் இன்னும் நீங்க மாணவர்களை தயார் பண்ணலையா? அது மோசடி செயல் இல்லையா? ஆளை துப்புக்கட்ட செயல் இல்லையா? முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்க. அதை விட நாளைய மறுநாள் நீங்க கூட்டி இருக்கிற மோசடியான கூட்டத்துக்கு மாற்றே என்ன? ஃபர்ஸ்ட் யூ ரிசைன். ஏன்னா முதல்ல இந்த நீட் பில்லை கொண்டு வந்தது நீங்க, நீட் எக்ஸாம் முதல் எக்ஸாம் நடத்தினது நீங்க. அதற்கு பிறகும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட் இப்பொழுது அமலில் இருக்கிறது. ஏனென்றால் 2016 சுப்ரீம் கோர்ட்ல செகண்ட் இயர் எக்ஸ்டென்ஷன் வேணும் எங்களுக்கு எக்ஸாமிஷனுக்குன்னு
மேடம் ஜெயலலிதா அவர்கள் அரசு முடிவு செய்து கோர்ட்டுக்கு போனது. ஆனால் நீதிமன்றம் மறுத்தது. அப்போ நான் கேட்கிறேன், பி சிதம்பரம் மாதிரியா லீகல் மேட்டர்ல ஒரு இல்லிட்டரேட்டை நான் பார்த்ததே இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு சட்டமானது அமலில் இருக்குன்னா அது வேண்டான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன? ரிவ்யூ பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட்டில் அது சிதம்பரம், ஏன்னா சிதம்பரம் அவர்களுடைய மனைவியார் தான் வந்து இந்த நீட்டுக்காக வாதாடின வக்கீலே. அவர்கிட்ட நான் கேட்குறேன், திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் கொஞ்சம் நாலெட்ஜபிள் பர்சனா தெரியுது, சிதம்பரம் அப்படி தெரியல. அவங்க காலடியில் உட்கார்ந்து சட்டத்தை கேட்டுக்குங்கிறேன் நான் சிதம்பரத்தை. ஆகவே இவர்கள் செய்வது மோசடியான செயல். அதோட மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு? 74 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அந்த 74ல் 37 காலேஜ் தனியாரோடது. அந்த தனியார் காலேஜ் முதலாளி காலடியில் உட்கார்ந்து 2 சீட்டு வாங்கணுங்கிறது நினைக்கிற அரசியல்வாதி எல்லாம் நீட்டை எதுக்குறான். ஏன்னா ஜாயிண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்கு, ஏன் நீங்க எதுக்கல? ஐஐடி பிரைவேட் ஐஐடி இல்ல, அதனால எதுக்கல. இருந்தா அதுக்கும் எதுப்பானுங்க. ஆகவே ஒன்று, இவர்கள் நேர்மையற்ற செயல் காரணமா போராடுறாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளவு? 11,400 சீட் இருக்கு. ஆனால் இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு சீட் இருக்கு? 1,15,000 சீட்ஸ் இருக்கு. அதுல 15%, அதாவது 17,250 சீட்டு ஆல் இண்டியா கோட்டா. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் ஜிப்மர்ல அப்ளை பண்ணுவார். அவர் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்? தமிழ்நாட்டு மாணவர் உத்தரப்பிரதேசத்துல, டெல்லியில, மும்பையில அப்ளை பண்ணுவார். அப்ப அதை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க? அதுக்கு ஒரு காமன் எக்ஸாமினேஷன் வேண்டாமா? அந்த 17,250 சீட்டுக்கு அப்ளை பண்ற மாணவர்கள் எதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள்? யாரை ஏமாத்துறாருங்கிறேனா? ஒண்ணு முதலமைச்சரே ஞானம் இல்லாமல் இருக்காரா, இல்ல மக்களை ஏமாத்த நினைக்கிறாரா? நீட்டு சம்பந்தமான கூட்டமே வெட்டி கூட்டம். நீங்க டீலிமிட்டேஷனுக்கு போட்டீங்க, என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து 24 பேர் வந்தாங்க, பஜ்ஜி சாப்பிட்டாங்க, கோவில்பட்டி கடல் அச்சு சாப்பிட்டாங்க, காஞ்சிபுரம் பட்டு நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்க, வாங்கிட்டு போனாங்க, பட்டுன்னு போயிட்டாங்க. ஒருத்தராவது அதுக்கப்புறம் இதை பத்தி பேசியிருக்காங்களா? ஆகவே இந்த ஊழலில் ஊறி திளைத்த ஒரு அரசாங்கம்